வணக்கம். ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. இன்னைக்கு நம்ம ராசி பலம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜோதிடத்துல பாருங்க, இந்த ராசியில ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. ஒரே நட்சத்திரத்துல நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. ஒரே டேட்ல நிறைய பேர் 1000 பேர் பிறந்திருப்பாங்க. லட்சம் பேர், கோடி பேர் பிறந்திருப்பாங்க. ஆனா இதெல்லாம் இண்டிவிஜுவலா இல்லை. எப்படின்னா இப்ப பாருங்க, மீன ராசிக்கு கும்பராசிக்கு எல்லாமே சாடே சாத்தி நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த ராசியில பிறந்தவங்க எல்லாருக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கா? இல்ல. எதுக்குன்னா உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி உங்களோடது புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க வெறும் ஜாதகம் மட்டும் இல்ல, கை ரேகையும் ஜாதகத்துக்கு மேட்ச் பண்ணணும். இப்ப பாருங்க, உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்கு, அது கையில இருக்கா? அது ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணணும். எதுக்குன்னா ஒருவேளை உங்க டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆயிருக்கலாம், பர்த் டைம் மிஸ்டேக் ஆயிருக்கலாம், ஆனா கை ரேகை போய் சொல்லாது. ஸோ ரெண்டுமே மேட்ச் பண்ணி, நாடி ஜோதிடம் படி, பாமிஸ்ட்ரி படி ரெண்டுமே மேட்ச் பண்ணி நாம ஒருவேளை இந்த டேட் ஆஃப் பர்த் சரி இல்லை இன்னாலும் கூட நாம கண்டிப்பா அந்த கை ரேகை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி உங்க ஜாதகத்தை பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் இருக்குன்னு பாருங்க, ஒரு கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. ஜாதகத்துல தசா பீரியட் நாம பார்ப்போம். அதுக்கப்புறம் கை ரேகை வச்சு கையில சுக்கிரனுக்கு சம்பந்தப்பட்ட லைன்ஸ் எப்போ எந்த ஏஜ்ல டச் ஆகுது அது பார்க்கணும். அதுக்கப்புறம் பிரச்சனை பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம அலைன் பண்ணி சொன்னா 100% ப்ரெடிக்ஷன் கரெக்டா வரும். இந்த மாதிரி நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னா பைரவி ஆஸ்ட்ரோவை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த நம்பருக்கு நீங்க கூப்பிடலாம். ரிஷப ராசி 2026 மே 10 அப்புறம் இந்த ரிஷப ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன இந்த வார பலத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராசியில இருக்கிற சுக்கிரன். இந்த ராசியில இருக்கிற சுக்கிர கிரகம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இதனால ஒரு ரிசல்ட் கொடுக்குற சான்ஸ் அதிகமா இருக்கு. சுக்கிரன் இந்த பஞ்ச மகாபுருஷ யோகத்துல சுக்கிரனுக்கு மாளவிய யோகம்னு சொல்லுவாங்க. இந்த மாளவிய யோகம் என்ன, மாடர்ன் சொசைட்டிக்கு நம்ம அதை அப்ளை பண்ணா வெஹிக்கல்ஸ், லக்ஸரிஸ், கேட்ஜெட்ஸ், ஜுவல்ஸ் எல்லாமே எல்லாமே அனுபவிக்கிற ஒரு யோகம் தான் இது. அந்த மாதிரி சுக்கிரன் சொந்த வீட்டுல இருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு திருமண யோகம் இருக்கு. இத்தனை நாள் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாமே டிலே ஆயிட்டு இருக்கு சார், கண்டிப்பா உங்களுக்கு திருமண யோகம் இருக்கு. நல்ல ப்ரொபோசல் வரும். நீங்க நினைக்கிற அளவுக்கு தான் அந்த ப்ரொபோசல் வரும். ரொம்ப சூட்டபிளான ப்ரொபோசல் கிடைக்கும். திருமணம் கூட நடக்கும். ரெண்டாவது நேசிச்சு தூரமா இருப்பாங்க நிறைய பேர் சார், பிரேக்கப் ஆயிடுச்சு சார் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையிலேயே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கூட கண்டிப்பா அவர் திரும்பி வர சான்சஸ் இருக்கு. இன்னொருத்தர் இருப்பாங்க, அவர் எப்படின்னா, சார் கல்யாணம் ஆயிடுச்சு சார், இப்படி தூரம் ஆயிட்டாங்க, ஸோ என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு சார், கோர்ட்ல இருக்கு சார்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட அவர் திரும்பி வர்ற சான்சஸ், காம்ப்ரமைஸ் ஆகிற சான்சஸ் அதிகமா இருக்கு. ரிஷபராசில பொறுத்தவரைக்கும் மேக்சிமம் சான்சஸ் இருக்கு. சதுர்த்த பாவத்தில் இருக்கிற கேது இந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் கொடுக்குற சான்சஸ் இருக்கு. உங்க பூர்வீக சொத்தா இருக்கலாம், நீங்க வாங்கியிருக்கிற சொத்தா இருக்கலாம். டிஸ்பியூட்ஸ் கண்டிப்பா வரும், ஜாகிரதா இருங்க. லீகல் டிஸ்பியூட்ஸ் வராம பாத்துக்கோங்க. எப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது என்னென்ன லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ எல்லாமே பாருங்க. யூஸ்வலா இந்த டைம் பீரியட்ல உங்க நட்டல் ஹாரோஸ்கோப்ல கூட சதுர்த்த பாவத்துல கேதுவோ இல்ல சிஷ்டாதிபதி கனெக்ஷன் இருந்தா கண்டிப்பா தேர் வில் பி மெனி லீகல் டிஸ்பியூட்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதை நீங்க பார்க்கணும். ஸோ இப்போ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதை அவாய்ட் பண்ணுங்க. ரெண்டாவது வீட்டில் இருக்கிற குரு கிரகம் உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும், ஃபைனான்சியல் சக்சஸ். உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை நீங்க வெளியே வர்ற சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப கடன் இருக்கு சார், எப்படி வெளிவருன்னு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அவருக்கு கண்டிப்பா அந்த யோகம் இருக்கு. ஃபைனான்சியல் சக்சஸ், ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பிசினஸ்ல அதிகமான லாபம் உங்களுக்கு இருக்கு. ஸோ இது பாருங்க. அதுக்கப்புறம் கரியர் ரிலேட்டட் விஷயத்துல அதிகமான சக்சஸ். இப்போ ஒரு புது ஜாபுக்கு நிறுத்திட்டேன்றீங்க, அந்த புது ஜாப்ல உங்களுக்கு சக்சஸ் வரும். புது ஜாப் கிடைக்கலாம், ப்ரொமோஷன் கிடைக்கலாம், உங்க பிளேஸே மாறலாம், உங்க பொசிஷன் மாறலாம். இந்த மாதிரி ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தசம பாவத்துல இருக்கிற ராகுனால சடன் சேஞ்சஸ் இருக்கும். ராகு எப்பவுமே சடன் சேஞ்சஸ் கொடுப்பான். உங்களுக்கு அது புரியவே புரியாது, எப்படி நடந்துருச்சு இது, ரொம்ப நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாமே ராகு கிரகம் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஹெல்த் விஷயத்துல ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். குழந்தை யோகம் இருக்கு.
திருமண யோகம் இருக்கு இந்த ராசியில பிறந்தவருக்கு. பிசினஸ் பண்றவருக்கு, ஜாப் விட்டுட்டு நீங்க பிசினஸ் பண்ண போறீங்களா, அங்கே கூட அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல மனிதர்கள் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. எப்படின்னா நீங்க அந்த மாதிரி புதுசான மனிதர்களுக்கு நீங்க அறிமுகமாகிற சான்சஸ் அதிகமா இருக்கு. புது பிசினஸ் பண்ற யோகம், பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல் ஆகிற யோகம், பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கூட இது நல்ல டைம்னு சொல்லலாம். ஸோ இவ்வளவு விஷயங்கள் ரிஷப ராசியில பிறந்தவருக்கு.